முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே. கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோர்க்கு காரியம் கைகூடுமே, பகை மாறி உறவாடுமே. 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள்ங்க. முருகனை அழைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். ஏன்னா இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட வளர்பிறை சஷ்டி வியாழக்கிழமையில் வந்திருப்பதால் நம்ம இதை குருவார சஷ்டி அல்லது குபேர சஷ்டி அப்படின்னும் அழைக்கலாம். இன்றைய தினம் 25/12/2025 இந்த ஆண்டோட கடைசி வளர்பிறை சஷ்டி. முருகனுக்கு உரிய நாட்களில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி, அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் மிக முக்கியமானது. அதில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி வந்திருக்கின்றது. இன்று மாலை 6 மணிக்கு மேலே நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடு, மிக முக்கியமான ஒரு வழிபாடு, நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வருஷம் ஃபுல்லாக எத்தனையோ சஷ்டிகள் வந்திருக்கும், வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு வந்திருக்கும். மற்ற சஷ்டிகளில் நம்ம செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, இன்றைய தினம் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாலிடே தான். ஏன்னா கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி கவர்மெண்ட் ஹாலிடே தான் இருக்கும், வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இன்றைக்கி அவசியம் செய்யுங்க. இந்த வழிபாடு நம்ம எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தினால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் சுமை, அதுக்கப்புறம் வழக்கு வம்புகளில் மாட்டிக்கொள்வது, நோய் தாக்கத்தினால் கஷ்டப்படுவது, எதிரி தொல்லைகளினால் பல சிக்கல்களில் சிக்கி தவிப்பது, இரத்த சம்பந்தமான நோய்கள் வருவது, உடன் பிறந்தவர்களோட பிரச்சனை வருவது, இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது, ஓயாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது, அல்லது இடம் வழக்கில் மாட்டி இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு வில்லங்கம் சிக்கல் அதை மாதிரி இருக்கிறது, பொய் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்டை வேற ஒருத்தவங்க கிட்ட விற்கிறது, இதை மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், அதில் எல்லாம் நமக்கு வெற்றி வரணும். கடன் இருந்ததுன்னா பண வரவு வரணும், வழக்கு இருந்ததுன்னா அதில் வெற்றி வரணும், நோய் இருந்ததுன்னா அதில் ஆரோக்கியம் வேண்டும், இடம் சம்பந்தமான சிக்கல்கள் இருந்ததுன்னா அது முடிந்து நமக்கு சொந்த வீடோ அல்லது எதுவோ, இப்போ வாடகைக்கே வராமல் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வாடகைக்கு வரணும், விற்க முடியாத ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த விற்கணும். எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கணுமோ அது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டை இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இதற்கு தேவையானது 6 முக்கியமான பொருட்கள். முருகனையும் என் 6ஐயும் நம்ம பிரிக்கவே முடியாது. 6 படை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா. 6 படை வீடுகள் கொண்டவன் முருகன். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாய் சரவண பொய்கையில் விழுந்து 6 தாமரை மலர்களில் அழகாய் 6 குழந்தைகள், அவர்களை வளர்க்க 6 கார்த்திகை பெண்கள், 6 முகங்களும் ஒரு முகமாகி 6 முகன் அப்படிங்கிற பேர் கொண்டு திகழக்கூடியவர் தான் நம்முடைய முருக கடவுள். அவருடைய மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் சரவண பவ அப்படிங்கிறது 6 எழுத்து. ஸோ முருகனுக்கு எல்லாமே 6 6 6 அப்படின்னு தான் வரும். அதனால் 6 பொருள்கள், மிக முக்கியமான 6 பொருள்கள், 6 பொருளுமே சக்தி வாய்ந்த பொருட்கள். இந்த 6 பொருட்களையும் இன்று நாம் முருகனுடைய பாதத்தில் இன்று ஒரு நாள் இரவு நீங்கள் வையுங்க. உங்களுக்கு எதை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு முருகன் பாதத்தில் இதை நீங்கள் வையுங்க. இந்த ஒரு வழிபாடை எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இது முடிச்சதும் கூட நீங்கள் போயிட்டு இந்த பொருள்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். 6 முக்கியமான பொருட்கள். இதற்கு நான் ஒரு சின்ன தட்டு, பித்தளை தட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் தாம்பாளம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. முருகனுடைய வழிபாட்டில் வெற்றிலை ரொம்ப முக்கியமானது. இது செய்யும்பொழுது நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். அது பண்ணும்போது இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதால வெற்றிலை தீபம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஏற்றுவாங்க. ஸோ நம்ம வெற்றிலையை முதல்ல வச்சாச்சு. அடுத்தது ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஜஸ்ட்டு கொஞ்சம் வச்சா போதும். ஒரு 10லேருந்து 15 துவரம்பருப்பு இருந்தால் கூட போதுமானது. ஸோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இது வெற்றிலை அப்படிங்கிறது
நம்ம என்ன செய்கிறோமோ அதில் வெற்றி நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை. துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தோட ஒரு தானியம். அடுத்து இன்னைக்கு குபேரருக்கு உரிய நாள் அப்படிங்கிறதால இந்த 5 ரூபாய் நாணயத்தை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டில் என்ன அந்த 5 ரூபா கரன்சி இருக்குதோ அதை வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 ரூபாய் கூட வச்சுக்கலாம். அடுத்து நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் ஒரு துண்டு சுக்கு. இது இந்த வருடத்தோட கடைசி வளர்பிறை சஷ்டி. ஸோ அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மை விட்டு போகணும், அனைத்து செல்வ வளங்களும் நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வைக்கிறோம். சுக்கு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பொருள். அதாவது நம்மளை துச்சமாக நினச்சவங்களையும் நம்மளை வந்து அதிசயத்தக்க வகையில் பார்க்க வைக்கும் திறன் வந்து இந்த சுக்குக்கு இருக்குது. இவன்லாம் சோம்பேறி, இவன்லாம் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு சொன்னவங்களையும் மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சுக்கு. சுக்கை பற்றி நம்ம சேனலில் பல பதிவுகள் போட்டிருக்கிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பழைய பதிவுகளை போய் பாருங்கள். இந்த சுக்கு தாயத்து இதெல்லாம் ரொம்ப 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 நல்ல பலன்களை தரக்கூடியது. அடுத்து குரு பகவானுக்கு உரிய ஒரு பொருள் இந்த கொம்பு மஞ்சள். நீங்கள் குண்டு மஞ்சள் இருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை மஞ்சள் பொடி இருக்குதுனாலும் வைக்கலாம். பட் அதை விட இந்த கொம்பு மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கிரகங்களிலேயே சுப கிரகம் அப்படிங்கிறது குரு, சுக்கிரன், புதன். அதனால் குருவோட ஆசி நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய திருமண வாழ்க்கை, படிப்பு, நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே வந்து நம்ம தட்டி தூக்கி அப்படியே டாப்பில் போயிட்டே இருக்கலாம். ஸோ குருவை வணங்கி நம்ம அதை வைக்கிறோம். அடுத்தது ஒரு பூ. என்கிட்ட இப்போ மஞ்சள் நிறம் தான் இருக்குது. உங்ககிட்ட செவ்வரளி மலர் இருந்தால் செவ்வரளி மலர் வைங்க, அல்லது குருவுக்கு உரிய மஞ்சள் நிற மலர்களையும் நீங்கள் வைக்கலாம். ஆக மொத்தம் இப்போ எத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பொருள் இருக்கும். வெற்றிலை, இந்த நாணயம், பூ, துவரை, இந்த சுக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள். ஸோ இந்த 6 பொருளையும் அப்படியே நீங்கள் முருகன் பாதத்துக்கு கீழே வேண்டிக்கிட்டு வச்சுடுங்க. சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய தை வளர்பிறை சஷ்டியில் இதை நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை எனக்கு பதில் கணவர் செய்யலாமான்னா செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுலாம் தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு, அசைவம் மற்றவங்க தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசைவம் சாப்பிட்டெல்லாம் இதை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யாதீங்க. இவ்வளோதாங்க. மறுநாள் காலையில் என்ன வேண்டுதலோ அதை வச்சிடுங்க. மறுநாள் காலையில் இந்த பொருள்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூவை வந்து காஞ்சி போயிருக்கும் எடுத்து போட்டுடுங்க. துவரம்பருப்பை வந்து நம்ம பறவைகளுக்கு வைக்கலாம். இதை விட கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கூட போதும். சுக்கு வந்து நம்ம பொடியாக்கி இந்த சுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அல்லது டீ காஃபியில் கலந்து குடிப்பதற்கு இதை வந்து நம்ம சேமிப்பில் வச்சுக்கலாம், உண்டியலில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையும் பூவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம். இவ்வளோதாங்க நீங்கள் இன்றைக்கி செய்யணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.